ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தருகிறதான வாக்குத்தத்தமான வார்த்தை பரிபூரண ஆகாரம். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்க நாம் வாசிக்கிறோம், சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து. சம்பூரணமா சாப்பிடணும்னு சொன்னா அவர் முதல்ல நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். வேத வசனத்துல இப்படி வாசிக்கிறோம், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வியாதியோடு இதை சாப்பிட முடியலையே, இந்த காரியத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, நீங்க யோசிப்பீங்கன்னா கர்த்தர் இந்த நாளில உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஒருவேளை ஆகார குறைவோடு நீங்க காணப்படுவீங்கன்னா உங்களை திருப்தியாக்கி நடத்துகிற கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்துவாராக. இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே 40 ஆண்டுகள் அவர்கள் அறியாத மன்னாவினால, தூதர்கள் சாப்பிட்ட அப்பத்தினால அவர்களை போஷித்து நடத்தினது போல இன்றைக்கும் ஒருவேளை இந்த காரியத்துல நான் குறைவுபட்டு காணப்படுகிறேன்னு சொல்லுவீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் உங்களை திருப்தியாக்கி நடத்த வல்லமையுள்ள தேவன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கம் ஒரு நாளும் பசித்திருக்கவே செய்யாதான். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையே வந்தாலும் கூட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய ஜனமாய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் நன்மையினால திருப்தியாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சங்கீதம் 104 27 28 நம்ம இப்படி வாசிக்கிறோம், ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உமக்கு காத்திருக்கும், நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். இங்கே நம்ம வாசிக்கிறோம், எண்ணிறந்த ஜீவராசிகள் கடல்ல இருக்கிறது, இன்னும் பறவைகள், இன்னும் தேவன் சிருஷ்டித்த ஒவ்வொரு ஜீவராசிகளும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அவைகள் ஆகாரத்தினால் திருப்தி அடைகிறதா, அவருடைய கரத்தை அவர் திறக்கும் பொழுது நன்மையினால் திருப்தி ஆகிறது என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன்றும் அறியாத அற்ப ஜந்துக்களாய் இருக்கிறதான ஆகாயத்து பறவைகள் பட்சிகளையே கர்த்தர் அப்படி போஷிப்பாரே, ஆனால் நம்மை போஷிக்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய ஜனமாயிருக்கிற நம்மை சம்பூரணத்தினாலே திருப்தியாக்குகிற கர்த்தர், சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைய செய்கிற தேவன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று இந்த உலக காரியங்களை குறித்து கவலைப்படுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அவர் சொல்லுகிறதான காரியம் என்ன? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள்ல சேர்க்கிறதும் இல்லை, ஆனாலும் அவைகளுடைய பரமபிதா அவைகளை பிழைப்பூட்டுகிறார். அதை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிற தெய்வம் நம்மையும் போஷிக்க வல்லமையுள்ளவர். சங்கீதம் 147:9 நம்ம இப்படி வாசிக்கிறோம், அவர் மிருக ஜீவன்களுக்கும் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒரு கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு கூட அவர் ஆகாரம் கொடுப்பாரே, ஆனால் அவர் நம்மை விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார். தேவதூதரிலும் சற்று சிறியவர்களாய் படைத்திருக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பாய் இருக்கிற நாம், அவருடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட நாம், அவரோடு உறவாடும்படி அழைக்கப்பட்டதான நாம், அவருடைய புத்திரன் என்கிற அந்த உரிமை
உரிமையை பெற்றுக்கொண்ட நாம் தேவன் நம்மை போஷிக்காமல் இருப்பாரா? அவர் கட்டாயம் நம்மை போஷிப்பார். வேதத்தில் வாசிக்கிறோம், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா உங்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? கட்டாயம் அவர் நன்மையினால சம்பூரணத்தினால நம்மை திருப்தியாக்கி நடத்துவார். ஒருவேளை அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்வேன், இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, மற்றவங்க கிட்ட போய் கடன் வாங்கி சமைக்கிற அளவுக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேனே, அப்படிப்பட்ட ஒரு கொடிய தரித்திரமுடையவளா இருக்கிறேனே, நீங்க அங்கலாய்ப்பீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்க கூடையும் உங்க மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்க அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். நீங்க திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். உங்களை அதிசயமாய் அவர் நடத்துவார். அந்த எலியாவின் தேவன், அந்த எலிசாவின் தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது இப்படி ஒரு வார்த்தையை கற்றுக் கொடுத்தார். மத்தேயு 6:11 இப்படி வாசிக்கிறோம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அதாவது அனுதினமும் நாங்கள் சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தந்து போஷிங்கன்னு சொல்லி கர்த்தர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். நாமும் அதன்படி ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் அவர் முகத்தை பார்ப்போம். நம்முடைய தேவைகளை சந்தித்து அவர் நம்மை அதிசயமாய் நடத்துவார், திருப்தியாக்கி நடத்துவார், சம்பூரணமாய் சாப்பிட உதவி செய்வார். ஜெபிப்போமாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். ஒருவேளை சாப்பாட்டில் ஒரு திருப்தி இல்லை, ஆகாரத்தில் ஒரு நன்மை இல்லை, குறைவுகளோடு காணப்படுகிறேனேன்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். என் தேவன் பரத்திலிருந்து நன்மையை கட்டளையிடுவீராக. பரலோக தேவன் உங்கள் கிருபையை பொழிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கென்று நீர் உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை கத்த திறப்பீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எதில் எல்லா குறைவுகளோடு காணப்படுகிறார்களோ அந்த குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக ஒரு நிறைவு உண்டாகட்டும். ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் நீங்க செய்ய போகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி. உடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.